வணக்கம். இது வந்து நான் தம்பிக்காக ஜிஆர்டில வாங்குனது. வெள்ளி கொலுசு. ஆனா அத வாங்கி ஒரு 2, 3 தடவ தான் தம்பி யூஸ் பண்ணான். அப்புறமேட்டு அப்படியே வீட்லயே இருக்குது. சரி ப்ளஷ் பண்ணிட்டு வேறு ஏதாவது நகை பார்க்கலாமா அப்படின்ட்டு கொண்டு போனேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஜிஆர்டில அவங்களோட இதா இருந்துச்சுன்னா 25% லெஸ் பண்ணுவோம். வேறு ஏதாவது கம்பெனியா இருந்துச்சுன்னா 35லேருந்து 40% வரைக்கும் லெஸ் பண்ணுவோம் வெள்ளி அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணுறத தவிர்த்துருங்க. கோல்டில் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணுறதுக்கு அதிகமாக்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு நமக்கு. ஏன்னா இன்றைக்கி சேவ் பண்ணுறது எல்லாம் நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்காக தான்ற பட்சத்தில் அது அவங்களுக்கு லாபமாக தான் இருக்கணும், நட்டமாக ஆயிடவே கூடாது. அதனால அந்த இதை கொஞ்சம் யோசித்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. சரி ப்ளச் பண்ணலான்னு கொண்டு போனேன். இப்போது நிறைய வெள்ளி அந்த அவங்களுக்கு அது சின்ன பிள்ளையில போடுவோம் பாருங்க, வெள்ளியிலே அது என்னது காலுக்கு போடுவாங்கள்ல, தங்கட்டம் மாதிரியே அது ஒன்று மாதிரி போடுவாங்க. அது அப்புறம் இந்த கொலுசு, வெள்ளி காப்பு, வெள்ளி அரணாக்கயிறு, அப்புறம் அந்த வெள்ளியிலேயே அந்த அரணாக்கயிறுலேயே சின்ன சின்னதாக ஒரு பால்ஸ்லாம் தொங்க விடுவாங்க. அது எல்லாமே இருந்துச்சு. சரி இப்போ தம்பி இப்போ எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அது அப்படியே இருக்கேன்ட்டு வெள்ளி அப்படி அப்படியே இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும், கருத்து போன மாதிரி ஆகிரும். சரி போட்டுட்டு மொத்தமாக ஏதாவது ஒரு எடுக்கலான்னு பார்க்கும்போது இவ்வளோ லெஸ் பண்ணுறாங்கன்னு கொண்டு வந்துட்டேன். கொடுக்க மனசு இல்லை. சரி இருந்தால் இருந்துட்டு போட்டும், பீரோவில் அது படுக்க ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சுட்டேன். நீங்கள் மோஸ்ட்லி இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா வெள்ளியில் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுறத தவிர்த்துருங்க. ரொம்ப போட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ குழந்தைங்களுக்கு ஆசைப்படுறீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 4, 5 முத்து வச்ச மாதிரி கொலுசு வாங்கி போடுங்க. இப்படி ரொம்ப செலன்னு அவங்க போடுறதுக்கு விரும்புறதில்ல. இது போட்டதுலேருந்து தம்பி ரொம்ப என்ன சொல்லுவாங்க, பயந்து பயந்து எந்திப்பாங்க பாருங்க குழந்தைங்க, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நாங்கள் கழட்டி வச்சுட்டோம். ஏன்னா குழந்தைக்கு பிடிக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம். நமக்கு பிடிச்சிருக்குன்றது முக்கியம் கிடையாது. அதனால் ஒரு நாள் தான் போட்டிருந்தான். அடுத்து அவன் தூங்கும்போது இந்த சவுண்டு கேட்டோன்னே பயப்படுறான்னோன்னே நாங்கள் இது பண்ணிட்டோம், கழட்டிட்டோம். ஏன்னா நானும் இந்த மாதிரி தான் கொலுசு போட்டிருந்தேன். தம்பி கொஞ்சம் பயப்படுறான்னு தான் கொலுசை கழட்டி வச்சுட்டு சிம்பிளாக வெறும் ஒரு 3 முத்து இருக்க மாதிரி வாங்கினேன். அந்த முத்தையுமே கழட்டிட்டேன். கடையிலேயே கொடுத்து அது என்ன அது ஸ்க்ரூ வச்சுருப்பாங்க பாருங்கள், அதை வச்சு கழட்டிட்டு வெறும் ப்ளெயினாக கொலுசு போடணுமே அப்படின்றதுக்காக மட்டும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தான் நமக்கு முக்கியம். அவங்களுக்கு இது பண்ணுற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நீங்கள் மோஸ்ட்லி இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறத தவிர்த்துட்டு கோல்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா நமக்கு லாபம் தந்துடும். வெள்ளி வந்து இன்றைக்கி வாங்கினது அப்படியே கொடுத்தோம்னா நட்டம் தான் வரும். கோல்டு இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி ஒரு வருஷம் கழிச்சு விற்றிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு 100 ரூபாயாவது அது அதிகமாக தான் ஆக்கி தரும். அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு போட மனசில்லை, அப்படியே வச்சுட்டேன். சரி இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய இதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. சரி அவங்களுக்கு சொன்னோம்னா இது கொஞ்சம் இதாக இருக்குமே, யூஸாக இருக்குமே அப்படின்ட்டு தான் சரி இது பண்ணேன். என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில. இனிமேல் அதை வைக்க மட்டும் தான் முடியும். ஏன்னா தம்பி பெரிய பிள்ளை ஆகிட்டான். இனிமேல் அதை அவனுக்கு போடவும் முடியாது. சரி வீட்டில் சும்மா ஞாபகார்த்தமாக இருந்துட்டு போட்டோன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ப்ளச் பண்ணாமல் மனசு இல்லை. இவ்வளோ நட்டத்துக்கு ப்ளச் பண்ணுறதுக்கு அது வீட்டில் சும்மாவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டாங்க மாமா. அப்படியே தான் இருக்குது. நான் போடவே இல்லை. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வாங்குகிறோம் ஆசைப்பட்டு. குழந்தைங்க போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் வச்சுருக்காங்க. இவ்வளோ இது வேஸ்ட்டாக போதே அப்படின்ட்டு தோணும்போது தான் கஷ்டமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது கோல்டாக மட்டும் வச்சுக்கோங்க. வெளியில் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. குழந்தைங்களுக்கு பேபி செயின்னு கோல்ட்லேயே கிடைக்கிது. இப்போ பெண் குழந்தையில இருந்தால் பேபி வளையல் கிடைக்கிது. அதேமாதிரி உங்களுக்கு பேபி தோடுன்னு குட்டி குட்டியாக கெட்டியான மாடலில் பேபி தோட்ஸுமே கிடைக்கிது. அரை பவுனு, ஒரு 3 கிராமு அந்த மாதிரிலாம் பேபிக்கு குட்டி குட்டி தோடா அழகழகாக கிடைக்கும். ஏன்னா இப்போ செக்ஷனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக பேபிக்குன்னே பேபி செக்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க டிசைன்ஸ் எல்லாமே. நான் இது பர்ச்சேஸ் பண்ணும்போது தங்கமயிலுக்கும் போய் பார்க்கலான்ட்டு போனேன். பேபி செக்ஷன் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. தோடு, அவங்களுக்கும் குட்டி குட்டி வளையல், குட்டியாக தங்க கொலுசுலாம் வச்சுருந்தாங்க பெண் குழந்தைங்களுக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு மங்களகரமாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட்டி செயினாக இருந்தாலுமே 1 பவுனுக்குலாம் இருக்குது. கெட்டி மாடலில். ஏன்னா குழந்தைங்க வந்து இழுத்துருவாங்க, டேமேஜ் பண்ணிடுவாங்கன்றதுக்காக 1 பவுனில் இருக்குது. ஆனால் அவங்க கழுத்தை ஒட்டி போடுற மாதிரி பேபி செயின்ஸ் இருந்துச்சு. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ வாங்குறீங்க, கோல்டில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பேபி செக்ஷனில் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு கெட்டியாகவும் கிடைக்கும். அதே நேரம் குழந்தைங்க பிடிச்சா அங்காமையும் இருக்கும். அதுதான் நமக்கு ரொம்ப தேவை. அப்படின்னும்போது நீங்கள் பேபி செக்ஷனில் பாருங்கள். நல்லா கெட்டி மாடல்லே உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் பார்த்துட்டு தம்பிக்கு செயின் எடுக்கணும் ஒரு இதில் இருக்கேன். சீட்டு போட்டிருந்தேன் பாருங்கள். சீட்டு முடிஞ்சோன்னா அதுலேருந்து தான் எடுப்பேன் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கேன். பார்க்கலாம் எப்படி எடுத்துக்கிறேன்றதையும்.
நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா குழந்தைங்களுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி குழந்தைங்களுக்கு என்ன டிசைன்ஸ் இருக்கும் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. பேபி செக்ஷனே தனியாக இருக்குது. நீங்கள் கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.